முகாம் மிக சிறப்பாக நடைபெற்றது. கார் ஓட்டுநர்களுக்காக தமிழகத்தில் குறுகிய காலத்தில் ஆரம்பிக்கப்பட்டு ஓட்டுநர்களுக்கு பாதுகாப்பாக செயல்பட்டு வரும் ஒரே அமைப்பு தென் மாவட்ட கார் ஓட்டுநர்கள் நல அமைப்பு. இந்த அமைப்பில் முதல் நிகழ்ச்சியான மாபெரும் இரத்த தான முகாம் செங்கல்பட்டு மாவட்ட மறைமலை நகர் நகராட்சியில் உள்ள அண்ணா சமுதாய கூடத்தில் மிக சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான கார் ஓட்டுநர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டார்கள். தென் மாவட்ட கார் ஓட்டுநர்கள் நல அமைப்புடன் காட்டாங்குளத்தூரில் உள்ள பிரபல மருத்துவமனை SRM மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி மையத்துடன் இணைந்து மாபெரும் இரத்த தான முகாம் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியை தென் மாவட்ட கார் ஓட்டுநர்கள் நல அமைப்பின் நிறுவன தலைவரும் கார் ஓட்டுநர்களின் பாதுகாவலர் சமூக ஆர்வலர் திரு G பார்த்திபன் அவர்கள் தலைமையில் மிக சிறப்பாக நடத்தினார். அமைப்பின் நிறுவன பொதுச் செயலாளரும் கார் ஓட்டுநர்களின் புரட்சியாளர் சமூக ஆர்வலர் டாக்டர் B நாஞ்சில் வினோ அவர்கள் முன்னணியில் நடைபெற்றது. இருவரும் மிக சிறப்பாக இந்த முகாமை நடத்தினார். இந்த மாபெரும் இரத்த தான முகாமை தொடங்கி வைத்தவர்கள் சிறப்பு அழைப்பாளர்கள் காது மூக்கு தொண்டை நிபுணர் பிரபல மருத்துவர் செல்வ கணபதி அவர்கள், டேலண்ட் குவெஸ்ட் ஃபார் இந்தியாவின் நிறுவனர் மற்றும் சீஃப் லிசனிங் ஆபீசர் திரு G ராமசுப்ரமணியம் அவர்கள் மற்றும் SRM மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையின் இரத்த மாற்ற மருந்தின் மருத்துவர் R ராஜ்பரத் ஆகியோர்கள் கலந்து கொண்டு தென் மாவட்ட கார் ஓட்டுநர்கள் நல அமைப்பின் முதல் நிகழ்ச்சியான மாபெரும் இரத்த தான முகாமை வெற்றிகரமாக தொடங்கி வைத்தார்கள். 2024ஆம் ஆண்டு இந்த அமைப்பு ஆரம்பிக்கப்பட்டு தமிழகம் முழுவதும் கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட கார் ஓட்டுநர்கள் இந்த அமைப்பில் உறுப்பினராக இருக்கிறார்கள். தென் மாவட்ட கார் ஓட்டுநர்கள் நல அமைப்பின் நிர்வாகிகளுக்கு அடையாள அட்டையை வழங்கும் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தவர்கள் அமைப்பின் நிறுவன பொருளாளர் திரு A சுந்தர் அவர்கள் மற்றும் நிறுவன ஆலோசகர் திரு M சையது சுல்தான் அவர்கள். தென் மாவட்ட கார் ஓட்டுநர்கள் நல அமைப்பின் சார்பாக புதிய டி-ஷர்ட்டை அறிமுகப்படுத்தினார்கள். இந்த மாபெரும் இரத்த தான முகாமில் 100க்கும் மேற்பட்டோர் இரத்த தானம் செய்தார்கள். இந்த இரத்த தான முகாமை நடத்த உதவியவர்கள் அமைப்பாளர் திரு P பாலமுருகன் அவர்கள், அனைத்து மாவட்ட தலைவர் திரு S குருஸ் பிரபாகரன் அவர்கள், அனைத்து மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் திரு T ஜெயபாலச்சந்திரன் அவர்கள், நிறுவன ஒருங்கிணைப்பாளர் திரு T விஜயகுமார் அவர்கள், கௌரவ சிறப்பு ஆலோசகர்கள் திரு G ஆறுமுகசாமி அவர்கள், திரு K நடராஜன் அவர்கள், திரு S பாலசுப்ரமணியன் அவர்கள், அனைத்து மாவட்ட அமைப்பாளர் திரு M குருசாமி அவர்கள், திரு P சுடலை கார்த்திக் மற்றும் ஏராளமான நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். ஓட்டுநர் சொந்தங்களே, அமைப்பில் இணைவீர், உங்கள் உரிமைகளை பெற்றிடுவீர். நன்றி. இங்கு குழுமியிருக்கும் தென் மாவட்ட சிற்றுந்து ஓட்டுநர் கழக தலைவர் பார்த்திபன் அவர்களுக்கும் மற்றும் இங்கு கூடியிருக்கும் பொதுச் செயலாளர் டாக்டர் வினோத் அவர்களுக்கும், இங்கு இந்த அசோசியேஷன் அங்கத்தினர் அவர்களுக்கும், இந்த இரத்த தானம் கொடுக்க வந்திருக்கும் அனைவருக்கும், அதை செயல்படுத்த இருக்கும் SRM குளோபல் ஹாஸ்பிட்டல் அனைத்து ஸ்டாஃப்களுக்கும் மற்றும் சோசியல் ஆக்டிவிஸ்ட் ராமசுப்ரமணியன் அவர்களுக்கும் என்னுடைய முதற்கண் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று ஒரு புனிதமான நாள், ஒரு முக்கியமான நாள். உங்கள் யாவருக்கும் தானத்திலே சிறந்தது நிதானம், அது உங்கள் யாவருக்கும் இருக்கும். அதனால்தான் இந்த அளவு நீங்கள் யாவரும் முன்னேறி வந்திருக்கிறீர்கள். தானத்தில் மிகச்சிறந்தது இரத்த தானம். ஸோ அந்த இரத்த தானத்திற்கு இந்து, முஸ்லீம், கிறிஸ்டியன் அப்படின்னு ஒன்றும் பாகுபாடு கிடையாது. எல்லாமே சிவப்பு கலர் தான். ஸோ அதனால் அந்த பரந்த குணமுள்ள இரத்தத்தை தானம் செய்ய பரந்த குணத்துடன் வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும், அதை ஏற்பாடு செய்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதற்கு என்னை பங்கு பெற அழைத்ததற்கு நான் மிகவும் பெருமைப்படுகிறேன், கடமைப்பட்டிருக்கிறேன். எடுத்திருக்காங்க பிளட் டொனேஷன். ஸோ ஒரு சின்ன ஒரு புள்ளி விவரம் சொல்லணும்னா, நம்ம இந்தியாவில் ஒரு 1.9 மில்லியன் யூனிட்ஸ் ஷார்ட்டேஜ் இருந்துக்கிட்டே இருக்குது வருஷம். அதே மாதிரி ஒவ்வொரு 1000 மக்களுக்கும் 10 to 20 டோனார் தேவைப்படுது. ஆனால் இருக்கிறது 7 டோனார் தான். ஸோ அதனால் அந்த வாலண்டியர் டோனார் நம்ம இந்தியாவில் இன்னும் நிறைய தேவை. அதாவது WHO இதுபடி ஒரு நாட்டில் கிரேட்டர் தென் 1% இருக்கணும் டோனார்ஸு. இங்கே 0.8 தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் தன்னார்வர்கள் பிளட் டொனேஷன் பண்ண வேண்டியது மிகப்பெரிய ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம். அதுவும் ஓட்டுநர்கள் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு 1000-2000 பேரை மீட் பண்ணுறாங்க. ஸோ டாக்டர்ஸ் தான் மட்டும் சேவ் பண்ணணும்னு இல்லை, இந்த மாதிரி காலரை வைத்துக்கிட்டு பிளட்டு கொடுக்குறது நம்மளை எல்லாருமே ஹீரோ தான். அவங்களும் ஒரு பெரிய ஹீரோ தான்.
அவங்க வந்து கேபில் வந்து இன்னொரு பெரிய ரெக்வெஸ்ட் என்னென்னா, கேபில் போகும்போது அதுலேயும் வந்து வாசகங்கள் வந்து எழுதும்போது பிளட் டொனேஷனை பற்றி இன்னும் நிறைய எழுதணும் அப்படின்றதையும் நான் தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். அந்த அவேர்னஸ் வந்து இவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இது மற்றமும் ஸ்ப்ரெட் ஆகி நிறைய ஓட்டுநர்கள் அவங்க எல்லாருமே வந்து பிளட் டொனேட் பண்ணணும் அப்படின்றது தான் தாழ்மையாக வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தென் மாவட்ட கார் ஓட்டுநர் அமைப்பு சார்பாக நாங்கள் ஒரு மாபெரும் இரத்த தான முகாம் நடத்துகிறோம். இந்த இரத்த தான முகாம் ஏன் நடத்துகிறேன்னா, ஒரு 5 மாதம் இல்லைன்னா சும்மா ஒரு 6 மாதம் இருக்கும். எங்கள் தோழர் ஒரு ஆள் ஆக்சிடென்ட்டில் இறந்துட்டார், திருநெல்வேலி சார்ந்து. அப்போ வந்து அவர் ஹாஸ்பிட்டல் கொண்டு போகும்போது பார்த்திங்கன்னா பிளட் இல்லாமல் இறந்துட்டார். ஆக்சிடென்ட் ஆகி நிறைய பிளட்டு போயிட்டு, அப்போ ஒரு சின்ன கிராமம், அவங்க என்ன சொன்னாங்களா, பிளட்டு கிடச்சா இந்த ஆளை காப்பாற்றிருக்கலான்னு. உடனே நான் என்ன சொன்னேன்னா, எங்கள் நிறுவன தலைவர் என்னோட நண்பரும் எங்களோட நிறுவன தலைவரான பார்த்திபன் தொடர்பு கொண்டேன். அவர் உடனே அவர் சொன்னால் சரிண்ணே, நம்ம இது ஒரு பெரிய பிளட் கேம்பாக நடத்தணும்னு நாங்கள் ஆசைப்பட்டோம். உடனே சக ஓட்டுநர் எல்லாருமே, அண்ணே அதை பற்றி என்னென்னு தெரியாமல் இல்லை நாங்களும் கொடுக்குறோன்னு சொன்னாங்க. கொடுக்க ஆரம்பிக்க நாங்கள் துவங்கி ஒரு 3 மாதத்தில் டக்குன்னு ஒரு 50 பேர் கொடுத்துட்டாங்க. இதில் என்ன ஒரு சந்தோஷம்னா, நாங்கள் டெய்லி ஒவ்வொரு ஆளாக சந்திக்கிறோம், எங்களுக்கு ஒவ்வொரு ஆள் பழக்கங்கள் கிடைக்கிறாங்க. பட் இந்த பிளட் டொனேஷன் நாங்கள் யாருக்கு கொடுக்குறோம், எந்த ஆளுக்குன்னு தெரியாது. கொடுக்க முன் வந்திருக்கவங்க பார்த்திங்கன்னா எல்லாருமே தினக்கூலி தான், டிரைவர்ஸ் தான். ஆனால் என்னென்னா, நாங்கள் ஒரு தென் மாவட்டமாக சேர்ந்துருக்கிறோம், எங்கள் ஒற்றுமையாக இருக்கோம். நாங்கள் இதை ஆரம்பித்து நிறைய உதவிகள் பண்ணிகிட்ருக்கோம். அது எங்கள் டிரைவர் சைட்லேருந்து பொதுவாக நிறைய உதவி பண்ணுறாங்க. யாருன்னு குறிப்பிட்ட பேர் சொல்ல முடியாது. எங்களுக்கு ஒரு ஆபத்துனால மாறி செய்துட்ருக்கோம். ஒரு கூட்டு குடும்பமாக வாழ்ந்துட்டுருக்கோம். மேலே என்னென்னா, இந்த பிளட் டொனேஷன் வந்து நாங்கள் போய் நிறைய இடத்துல கேட்டு எங்களுக்கு எல்லாருமே அவேர்னஸ் கொடுக்கல. அப்போ எங்களுக்கு முழுக்க SRM கோபில் ஹாஸ்பிட்டல் வந்து சப்போர்ட் பண்ணாங்க. நாங்கள் வாரோம், உங்களுக்கு செஞ்சு தரோன்னு. அதேமாதிரி அவங்க வந்திருக்காங்க, இன்றைக்கி எங்கள் மத்தியில் நல்லா செயல்பட்டுருக்காங்க. ஒரு சோசியல் ஒர்க்கர் ராமசுப்ரமணி சார் ஒரு ஆள், செல்வ கணபதி சார், அப்புறம் SRM வந்து பரத், இவங்கெல்லாம் எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட். ஏன்னா இவங்களெல்லாம் எங்களுக்கு ஒரு பழக்கம், ஒரு நண்பர்களாக சென்னையில் கிடச்சவங்க. ஏன்னா அவங்க பண்ணுற சோசியல் எங்களுக்கு தெரியாது, பட் எங்கள் கூட ஒத்துக்கிட்டாங்க. இந்த இயக்கம் இதோடு நிற்க போகிறது மட்டும் இல்லை, அடுத்தது மாபெரும் கண்தான முகாம் பண்ண போகிறோம். என்னென்னா, நம்ம இறந்த பிறகு ரத்தம் எங்கே போகுது, கண் எங்கே போகுது நம்மளால் கிடையாது. நம்ம வாழ்ந்துட்டு இருக்கும்போது நம்ம கண்ணும் வாழணும். அடுத்தது அந்த ஒரு முகாம் வந்து கூடிய சீக்கிரத்தில் நடப்போம். அதுக்கு வந்து எங்கள் தோழர்கள் அனைவருமே ஒற்றுமையாக தான் இருக்காங்க. இந்த ஒற்றுமையை வச்சு நாங்கள் எங்கள் வாழ்வாதாரத்தை நாங்கள் முன்னேற்றி கொண்டு வருவோம். அதுக்கு முழுக்க என் தென் மாவட்ட சொந்தங்கள் தான். அது குறிப்பாக சொல்ல போனால் யார் அதான் முதர்னு சொன்னமே, யாரும் பேர் சொல்ல முடியாது. ரெண்டாவது எங்கள் நிறுவன தலைவர். ஏன்னா நாங்கள் ஒரு சின்னதாக வாட்ஸ்அப்பாக ஆரம்பித்தோம், இன்றைக்கி அரசாங்கத்தில் பதிவு வாங்கி ஒரு நல அமைப்பாக வந்திருக்கோம். இனி அதை நல அமைப்பு சார்பாக தொழிலில் உள்ளே கொண்டு போய் மேலும் எங்கள் தொழிலாளர்களுக்கு நல்ல உதவிகள் செய்யணும்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இந்த இயக்கத்தை செயல்பட்டு நடத்திட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா, ஓட்டுநருக்குன்னு சென்னையில் சொல்லி பண்ணிங்கன்னா, நாங்கள் தென் மாவட்டங்கிறபோது உங்களுக்கு தெரியும், தென் மாவட்டங்கிறபோது திருநெல்வேலி, மதுரை, நாகர்கோவில், கன்னியாகுமரி அப்படி அந்த லைனில் போகிறோம். எங்களுக்குள்ளே ஒரு வண்டி ஆக்சிடென்ட் ஆகிட்டுன்னு வச்சுங்களா, உடனே நாங்கள் எங்களுக்குன்னு ஒரு குரூப் வச்சுருக்கோம், வாட்ஸ்அப் குரூப்பு. அதில் லொக்கேஷனை போட்டு அந்த இடத்துல உடனே சக தோழர்கள், இதில் தலைவர், செயலாளர், பொருளாளர்னு சொல்லிட்டு யாருமே கிடையாது. எல்லாருமே எங்கள் தலைவர்கள் தான், எல்லாருமே எங்கள் செயலாளர் தான். உடனே போய் அவங்களுக்கு உதவி பண்ணி அந்த கண்டனிலேருந்து அவங்கள காப்பாற்றுறோம். ஒன்று, இப்போ நாங்கள் சின்னதாக வளர்ந்துட்டு வரதுனால ஒரு சங்கடமான வசதி, எங்கள் டிரைவர் யாராவது இறந்தால் அன்னைக்குள்ளே அந்த இறப்பானக்குள்ளே உதவி நாங்கள் பண்ணுறோம், எங்களால் முடிஞ்சது. ரெண்டாவது என்னென்னா, எங்களோட பட்ஜெட் கம்மி, அடுத்த கல்வி உதவி பண்ணலான்னு இருக்கோம். ஒவ்வொரு ஸ்டார்ட் பண்ணி கொண்டு வந்துகிட்டே இருக்கோம். இதுதான் எங்களோட நோக்கம், டிரைவரோட ஃபேமிலி, பட் டிரைவரோட வாழ்வாதாரத்தை முன்னேற்றி கொண்டு வரணும் தான் எங்களோட கருத்து. வணக்கங்க. தென் மாவட்ட கார் ஓட்டுநர் நல அமைப்பின் தலைவர் பார்த்திபன் எனக்கு பேர். தென் மாவட்ட கார் ஓட்டுநர் நல அமைப்புன்னு பேர் வச்ச காரணம் என்னன்னு சொன்னா, நம்ம இந்தியாவின் தென்கோடி வந்து நம்ம தமிழகத்தில் தென்கோடி வந்து தென் மாவட்டத்தில் இப்போ கன்னியாகுமரி, தூத்துக்குடி, திருநெல்வேலி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாவட்டங்களை அடுக்கலாம். அது போக நம்ம இந்தியாவின் தென் மாவட்டம்னு சொன்னோன்னா நம்மளுக்கு தமிழ்நாடுன்னு சொல்லலாம். அதனால தான் நம்ம பர்டிகுலராக தென் மாவட்டம் கார் ஓட்டுநர் நல அமைப்புன்னு நம்ம இந்த பேரை வந்து சூஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த அடுத்த சங்கங்களுக்கும் எங்கள் சங்கங்களுக்கும் ஒரு வித்தியாசம் என்னென்னா, எங்கள் ஓட்டுநர்கிட்ட அவ்வளோட்டும் சொல்லியிருக்கோம், நீங்கள் வார கஸ்டமர்கிட்ட அன்பாக பழகிடுங்க. நம்ம இங்கே வந்து பிழைக்க வந்திருக்கோம், எந்த கம்பெனியும் எதுக்கு இல்லை, சரி, அதனால எந்த கம்பெனி நாங்கள் ஆதரவு கொடுக்க போகிறதில்ல. எங்கள் டிரைவர்ஸுக்கு நாங்கள் ஒரு பாதுகாப்புக்கு தான் இந்த தென் மாவட்ட சங்கம் ஆரம்பிச்சிருக்கோம், தவிர எந்த கம்பெனியுமே எந்த நிறுவனத்தையுமே நாங்கள் எதுக்க ஆரம்பித்தது இல்லை. எங்கள் வாழ்வாதாரத்தை நாங்களே முன்னேற்றி எங்களுக்கு ஒரு பாதுகாப்பும் ஒரு நட்பு குடும்பம் அப்படி வாழ்கிறதுக்கு தான் நாங்கள் இதை ஆரம்பிச்சிருக்கோம். இதில் இன்னொன்று முக்கியமாக சொல்ல மறந்துட்டேன். நம்ம மனிதர்கள் யாவருக்கும், அதுவும் குறிப்பாக உழைக்கும் உங்கள் யாவருக்கும் 3 முக்கிய விஷயங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். டயட்டு, எக்ஸசைஸு, ரெஸ்ட்டு.
டயட்டை பற்றி முதலே சொல்லிட்டோம். கொழுப்பு சத்து, புரதச்சத்து, சர்க்கரை சத்து, அப்புறம் மினரல்ஸு, கால்சியம், அதேமாரி கீரை வகை, இரும்பு சத்தெல்லாம் சேர்த்துக்கணும் அப்படின்ட்டு. அதுமாரி எக்ஸசைஸு நீங்கள் அதாவது டெய்லி ஒரு 3/4 மணி நேரம்னாச்சும் நடக்கணும். ஏன்னா அரை மணி நேரம் நடந்தாக்கா நேற்றுக்கு இன்றைக்கி சாப்பிட்டது மட்டும் உபயோகமாகும், வெயிட் அப்படியே தான் இருக்கும். ஸோ இப்போ வெயிட் அதிகமாக இருக்குது, வெயிட்டு குறைக்கணுன்னாக்கா குறைஞ்சது 3/4 மணி நேரம் நடக்கணும். இல்லை இப்போ ஜாகிங்கு, சைக்கிளிங்கு, ஸ்விம்மிங்கு, இல்லை பேட்மிண்டனு, ஷட்டில்காக்கு, எது உங்கள் வசதிக்கு தகுந்தாப்பில் எது ஈஸியாக கிடைக்குதோ அந்த எக்ஸசைஸை பண்ணணும். இன்னொன்று ரெஸ்ட்டு. என்ன தான் உழைச்சி சம்பாரித்து குடும்பத்தை காப்பாற்ற நினைத்தாலும் அவர்களுக்கு நீங்கள் இருக்க வேண்டும். ஸோ அதனால் ஸ்லீப்புங்கிறது ரொம்ப முக்கியம். குறைஞ்சது ஒருத்தருக்கு ஒரு 6 மணி நேரத்துலேருந்து ஒரு 8 மணி நேரம்னாச்சும் ஸ்லீப் இருக்கணும். சப்போஸ் நைட்டில் இப்போ இது பண்ணிங்கன்னா இப்போ கார்லேயே உட்காந்துக்கிட்டு ஒரு இப்போ கொஞ்சம் நாள் இப்போ தூங்கி எழுஞ்சிருக்கலாம். அதுமாரி ரெஸ்ட்டு முக்கியம். ஸோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, தூக்கம், அது இல்லாமல் யோகா, மெடிடேஷனு. ஏன்னா இப்போ யோகாவில் ஃப்ளெக்சிபிலிட்டி, மொபிலிட்டி, உடம்பு டைட்டாக இருக்கும், இல்லைன்னா வலி இருக்கும். ஸோ அதுக்கெல்லாம் யோகா நல்லது. ஸோ அதுமாரி இந்த கலந்த எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணால் உங்களுக்கு ஆயுசும் கெட்டியாகவும். இப்போ சமீப காலமாக ஒபேசிட்டி, ஓவர் வெயிட்டு, டயபெட்டிஸு, ப்ளட் ப்ரெஷரு, ஈவன் கேன்சரு, இதெல்லாம் நிறைய வந்துட்டுருக்கு. ஸோ அதனால் இப்போ இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு, பீஸா, அவசரம்னு சாப்பிட்றது, நொறுக்கு தீனி, பஜ்ஜி, போண்டா, காராப்பந்தி, இதெல்லாம் டேஸ்ட்டாக இருக்கும். ஏதோ வாரத்தில் ஒரு நாள் இல்லை குறிப்பிட்ட அளவு கொஞ்சோண்டு எடுத்து வச்சுட்டு சாப்பிட்டுட்டு நிறுத்திடணும். அதுக்கு பதில் நீங்கள் வெயிட்டு போகணுன்னா டெய்லி சுண்டல், வேர்க்கடலை, பச்சை பட்டாணி, மொச்சக்கொட்டை, கொண்டைக்கடலை, அதுமாரி பல கடலைப்பருப்பு, பயத்தம்பருப்பு, பாசிப்பயிரும்பாங்க. ஸோ அதெல்லாம் சுண்டல் வச்சு ஈவினிங்கில் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கும் நல்லது, குழந்தைங்களுக்கும் ரொம்ப நல்லது. இன்னொன்று, நீங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக இருந்ததுனால தான் இதை செய்ய முடியாது. ஸோ இதிலேருந்தே உங்களுடைய ஒற்றுமை உணர்ச்சியும் வளரட்டும் என்று வாழ்த்தி வணங்குகிறேன். நன்றி.